சென்னை திருவொற்றியூர் ஜோதி நகர் மணலி எக்ஸ்பிரஸ் சாலையில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்கிட கேட்கலாம். வேல்ராஜ், வணக்கம். தற்போது இங்க இருக்கக்கூடிய பகுதியில் மழை நிலவு எவ்வாறு இருக்கிறது? வாகன ஓட்டிகள் அங்கு என்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள்? வேல்ராஜ், சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவொற்றியூர் ஜோதி நகர் பிரதான சாலை, அதாவது மணலி எக்ஸ்பிரஸ் சாலை என்று சொல்வார்கள். குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் துறைமுகத்திற்கு சரக்கேற்றி வரக்கூடிய பெரும்பாலான லாரிகள் இந்த சாலையை தான் பயன்படுத்துகின்றன. இந்த மணலி எக்ஸ்பிரஸ் சாலையை பொறுத்தமட்டில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும். தற்போது புயல் எச்சரிக்கை காரணமாக பல்வேறு நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தினாலும் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்பட்டாலும் லாரிகள் மற்றும் பொது போக்குவரத்து நடந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சாலையின் இருபுறமும், அதாவது இந்த பகுதியில் ஜோதி நகர் மற்றும் ராஜாஜி நகர், கலைஞர் நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் சாலையின் இருபுறமே அமைந்திருக்கின்றன. இந்த பகுதியில் தாழ்வான பகுதிகளில் முழங்கால் அளவிற்கும் மேலாக தண்ணீர் தேங்கியிருக்கிறது. காரணம், நேற்று இரவு முதல் பெய்து வரும் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக அதிக மழையாகவும் கனமழையாகவும் மிதமான மழையாகவும் மாறி மாறி பெய்து வரும் காரணத்தினால் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த இருபுறமும் மழைநீர் வடிகால்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மழை பெய்த காரணத்தினால் இந்த பகுதி மக்கள் எளிதாக சாலைகளில் இருபுறமே தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இந்த தண்ணீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் வாகனங்கள் சாலையில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவை தவிர்த்து மற்ற பணிகளுக்காக யாரும் வெளியே வர வேண்டாம் என்று அரசு அறிவித்திருந்த நிலையில் மக்கள் தங்கள் அன்றாட பணிகளை, அதாவது அத்தியாவசிய பணிகளுக்காக இந்த தண்ணீருக்குள் தங்கள் வாகனங்களை நகர்த்தி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்து வரும் காரணத்தினால் தண்ணீர் வடிய இயலாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கு தேங்கக்கூடிய மழைநீர் எல்லாமே பக்கிங்காம் கால்வாயில் வடிய வைக்கப்படுகிறது. பக்கிங்காம் கால்வாய் வழியாக வெளியே செல்லும். தொடர்ச்சியாக மழை பெய்த காரணத்தினாலும் மழைநீர் வாய்க்கால்களில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாகவும் இங்கே தண்ணீர் தேங்கி இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தாழ்வான பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த மணலி எக்ஸ்பிரஸ் சாலையை பொறுத்தமட்டில் துறைமுகத்திற்கு செல்லும் லாரிகள் ஒருபுறம் நீண்ட வரிசையில், ஆயிரக்கணக்கான லாரிகள் நீண்ட வரிசையில் நேற்று காலை முதலே காத்திருக்கின்றன. இதன் காரணமாக ஒரு பக்கம் காணப்பட்டாலும் மற்றொரு புறம் பொது போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ள வாகனங்கள் மழைநீரில் சிக்கி தத்தளித்து மெதுவாக செல்லும் நிலையே காணப்படுகிறது. இந்த பகுதிகளை பொறுத்தமட்டில் நேற்று இரவு முதல், அதாவது இந்த பகுதியை சுற்றி இரவு முதல் தொடர்ந்து மழை கொட்டி தீர்த்து வருவதால் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் சில இடங்களில் இந்த பகுதியை பொறுத்தமட்டில் முழுமை பெறாத ஒரு சூழல் காணப்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மழைநீர் வடிகால் பணி முழுமை பெற்றிருந்தால் இந்த தண்ணீர் விரைவாக வடிந்திருக்கும். அதே நேரத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமை பெறாத காரணத்தினால் இந்த மழைநீர் சாலையிலேயே தேங்கி நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த பகுதியில் ஏராளமான வாகனங்கள், அதாவது சாலையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் சாலையில் பள்ளம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக வாகனங்களை இயக்கிச் செல்கின்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகளும் இந்த மழைநீருக்குள் தங்கள் அன்றாட பணிகளுக்காக மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியிருக்கின்றனர்.